நம்ம ஜிம் ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போது கையில் ரத்த குழாய்கள் புடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். எப்பப்பெல்லாம் அந்த ப்ரெஷர் கொடுத்து நம்ம மசிலுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ரத்த குழாய்கள் புடைக்குது. அதே போல தான் ஆசனவாலையும் பார்த்திங்கன்னா அந்த ரத்த நாளங்கள் புடைக்கிறத நான் பயிற்சின்னு சொன்னேன். ஸோ முக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகும்போது அந்த ப்ரெஷரில் அந்த ரத்த குழாய்கள் பல்ஜ் ஆகுது. இதுதான் நம்ம வந்து பைல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பைல்ஸ்னால் என்ன பிரச்சனை வரலான்னு பார்த்தீங்கன்னா, வலியே இல்லாமல் ரத்தம் போகலாம், ஆர் இச்சிங் வரலாம். ஒரு ரத்த குழாய் புடைச்சி ஒரு பல்ஜ் இருந்துகிட்டே இருந்தால் அதில் ரத்தம் தேங்கி உங்களுக்கு இச்சிங் வரலாம். இன்கேஸ் அந்த ரத்தம் தேங்கி அதில் ரத்த கட்டி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்போது சிவியர் பெயின் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. 3 பேரில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக பைல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோ காமன் இந்த பைல்ஸ். இது வந்து அசிங்கப்படுறக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பட் நிறைய பேர் வந்து பகிரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இது யார்கிட்ட சொல்கிறதுன்றது தெரியாமல் கஷ்டப்பட்டு அதோட வாழ்ந்துட்டு மோசமாக்கிக்கிறதும் நம்ம நிறைய பார்க்குறோம். எப்படி நம்ம பிபி சுகருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறோமோ அதே போல் டெய்லி நம்ம இந்த பைல்ஸ் நோயால் அவதிப்படுற பேஷண்ட்ஸை பார்க்க முடியுது. பைல்ஸில் சஃபர் பண்ணி கூச்சப்படுறதுனாலையோ இல்லை அது அசிங்கப்படுறதுனாலையோ நம்ம ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணோம்னா அது ரொம்ப மோசமான பின் விளைவுகள் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.